பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் மருந்தக திட்டத்தின் மூலம் மலிவான விலையில் தரமான மருந்துகள் பெற்று பயனடைந்து வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உணவே மருந்தாக பயன்படுத்தி வந்த காலம் மாறி தற்போது உணவையே மறந்தாலும் தவறாமல் மருந்து உட்கொள்வதே இயல்பு என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதிலும் உயர்ந்த தரமிக்க மருந்துகள் பொருளாதாரத்தில் முன்னிலையில் உள்ளவர்கள் மட்டுமே பெற முடியும் என்பதும் இயல்பாக இருந்தது. அந்நிலையை மாற்றி ஏற்றத்தாழ்வின்றி அனைவருக்கும் தரமான மருந்துகள் பெற்று சரிசமமான சிகிச்சை பெற வழிவகுத்து சமத்துவத்தை நிலைநாட்டி வருகிறது பிரதமரின் மக்கள் மருந்தகம். இந்த மருந்தகங்களில் 50% முதல் 90% வரை குறைவான விலையுடன் சுமார் 2000 மருந்துகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை பொருட்கள் விற்பனைக்கு உள்ளது. தரம் என்பது அதிக விலைக்கு விற்கப்படும் மருந்துகள் மட்டுமே என்ற கருத்தை மாற்றி தரமான மருந்துகள் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்து வரும் பிரதமரின் மக்கள் மருந்தகம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என பயனாளிகள் தெரிவித்தனர். அப்பா டயாலிசிஸ் பேஷண்ட்டு, அவருக்கு தேவையான மெடிசன்ஸு, இன்சுலின் மற்றும் இந்த புரோட்டீன் பவுடர் இதெல்லாமே நான் இங்கே தான் வாங்குறது. என்ன ரீசன்னாக்கா வெளியில் வாங்கினா இது 1150 ரூபா ஆகுது, இங்கே வெறும் 500 ரூபா தான் அது. ப்ளஸ் அம்மாவுக்கு தேவையான இந்த பிபி டேப்லெட்ஸு, எனக்கு தேவையானது சுகர் மாத்திரைங்க எல்லாமே இங்கே ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, தரமாகவும் இருக்குது. அனைத்து மருந்துகளும் எங்களுக்கு பொதுவாக தேவைப்படும் அனைத்து மருந்துகளும் மிகவும் குறைந்த விலையில் கிடைப்பதால் எங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கிறது. பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் மலிவான விலையில் மக்களுக்கு உதவும் வகையில் விற்பனை செய்வது மகிழ்ச்சியை அளிப்பதாக மருந்தக உரிமையாளர் தெரிவித்தார். விற்பனை செய்வதில் நான் மிகவும் சந்தோஷமாக உள்ளேன். ஏனென்றால் மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கும் போது என்னால் மோடி மருந்தகத்தின் மூலமாக அந்த உதவியை நான் செய்து கொண்டு உள்ளேன். அனைத்து கஸ்டமர்களும் தொடர்ந்து என்னிடம் மருந்து வாங்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள். இதை பார்த்து மற்ற நோயாளிகளும் குறைந்த விலையில் மருந்தை அனைவரும் பயன்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா.